வணக்கம் மக்களே, நான் உங்க அஸ்வின். நீங்க பார்க்கறது கேட்கறது ஆல் இன் ஒன் அஸ்வின் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழியா இந்த உலகத்தில், இல்லைன்னா சமஸ்கிருதமா அப்படின்றது தான் பார்க்க போறோம். சரி, எதை வச்சு பார்க்க போறோம்னா, நான் 4 தலைப்புகள் எடுத்து வந்திருக்கேன். அந்த 4 தலைப்புகள் என்னவென்றால் ஸ்கிரிப்சர், 2வது தலைப்பு பார்த்தீங்கன்னா இலக்கண வளம், 3வது தலைப்பு இலக்கிய வளம், 4வது தலைப்பு இந்த மொழிகளினுடைய வரலாறு தான் மிகவும் முக்கியமான தலைப்பு. இறுதியா இருந்தாலும் முக்கியமானது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த காணொலிக்குள்ள போகலாம். முதல் தலைப்பான ஸ்கிரிப்சர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்சர்ல எந்த ஸ்கிரிப்சர்ல பயன்படுத்தி நம்ம தமிழ் மொழி எழுதப்படுகிறது என்றால் பிராமினி அப்படின்ற ஸ்கிரிப்சர்ல. அதுவே சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா தேவநகரி அப்படின்ற ஸ்கிரிப்சர்ல எழுதப்படுகிறது. இந்த தேவநகரி அப்படின்ற ஸ்கிரிப்சரா இருக்கட்டும், பிராமினி ஸ்கிரிப்சர் ஆகட்டும், நம்ம 2 மொழிகளிலையும் எழுதப்படுது. சமஸ்கிருதத்துக்கு தேவநகரியும், தமிழுக்கு பிராமினியும். சரி, இப்போ அடுத்தது இலக்கண வளம். இலக்கணம் அப்படின்றது கிராமர். வளம் என்கின்ற சொல் பார்த்தீங்கன்னா மிகவும் செல்வ செழிப்பா இருக்கிறது தான் வளம் அப்படின்றது. இந்த வளத்தினையும் நம்மளுடைய கிராமர், அதாவது இலக்கணத்தையும் சேர்க்கும் போது நம்ம இலக்கணம் எவ்வளவு தொன்மையானது மற்றும் எவ்வளவு செம்மையானது என்கின்றத தான் பார்க்க போறோம். தொன்மையான இலக்கியம் தமிழ் இலக்கணம், இலக்கியம் இல்லை இலக்கணம். மிகவும் தொன்மையான இலக்கணம் தொல்காப்பியர் தீட்டிய தொல்காப்பியமே. தொல்காப்பியர் தீட்டிய இந்த தொல்காப்பியம் தான் 2ஆம் சங்கத்தில் எழுதப்பட்டது. 2ஆம் சங்கத்தில் என்பது இடைச்சங்கம். இடைச்சங்கத்தில் தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்குது. ஆனா முதல் சங்கத்தில் அகத்தியர் தீட்டிய அகத்தியம் இதையும் விட பழமையானது. ஆனால் அது நம்ம கிட்ட இல்லை இப்போதைக்கு. இது ஒரு வருந்தத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அகத்தியம் என்று இருந்ததென்றால் நம்மளுடைய மொழி மிகவும் பழமை வாய்ந்த மொழி என்கின்ற அறிவிக்கப்பட்டிருக்கும். சரி, அடுத்ததாக நம்ம சமஸ்கிருத மொழி இருக்கு இல்லையா, சமஸ்கிருத மொழியில பணினி என்கின்றவர் எழுதிய அஷ்டவியாத்யா. இந்த அஷ்டவியாத்யால என்ன ஒரு இதுனா, நம்ம தொல்காப்பியம் எப்படி தமிழுடைய இலக்கணங்களை பத்தி பேசுதோ அதே மாதிரி சமஸ்கிருதத்தினுடைய விதிகளை பேசுறது தான் இந்த அஷ்டவியாத்யா. சரி, அடுத்ததா நம்ம இலக்கிய வளங்களுக்கு போனா ரொம்பவே மாற்றங்கள் ஏற்படும். இலக்கிய வளத்துல முதல் நம்ம தமிழ் மொழி எடுத்துக்கிட்டா 8 தொகை நூல்கள், அதாவது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இருக்கு இல்லையா. இதுவும் 10 பாட்டு நூல்கள், அதாவது திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மடைப்படுகடாம். இந்த நூல்களும் உலக பொதுமறை திருக்குறளும் நம்ம இலக்கிய வளத்தினை ரொம்பவே சக்தி வாய்ந்ததா நிறுத்துது. ஆனா இந்த பக்கம் இந்த 4 வேதங்கள் தான் இருக்குது. 4 வேதங்கள் மட்டுமே இருக்கிறது சமஸ்கிருதத்திடம். ஆகையால் தமிழிடம் உள்ள செல்வமும் சிறப்பும் இதுல காமிக்கப்படுகிறது. தமிழ் மொழியினுடைய சிறப்பு இலக்கியங்கள் மிகவும் அதிகம் என்பது தெரிவிக்கப்படுகிறது இந்த 8 தொகை மற்றும் 10 பாட்டு, திருக்குறள் போன்ற நூல்களினால். சரி, இறுதியாக வரலாறு பக்கம் போனா முதலிலிருந்து ஆரம்பிக்கும். அதாவது ராமாயண காலகட்டத்திலிருந்து. ராமாயண காலகட்டத்தில் ராமனின் ராஜ்யத்தினை விட, அதாவது ராமனின் வம்சத்தினை விட ராவணன் 1000 வருடம் பழமையானவன். அவனுக்கு 1000 வயசு ஆகுது. அதாவது ராவணனுக்கு நம்ம ராமனினுடைய குலம் இருக்கு இல்லையா, ராமனுடைய சூரிய குலம் என்று சொல்வார்கள். அந்த சூரிய குலத்தினை விடவே ராவணனுக்கு மிகவும் வயசாகுது. அவனுக்கு 1000 வயசு. அந்த குலத்தினை விட, அவனுடைய மொத்த குலத்தினை விடையே அவனுக்கு 1000 வயசு ராவணனுக்கு. ஆனா இது நம்புறப்படி இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 100 வயசுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, தப்பில்லை. ஆனா 1000 வயது என்பது எனக்கு தெரியவில்லை, அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். இன்னொன்று ஒரு முக்கியமான இது என்னவென்றால், நம்ம ராமாயணத்திற்கு பிறகு வரக்கூடியது மகாபாரதம். அறம் போதித்த பாரத காப்பியம் என்றே கூறப்படுகிறது பலரால். இந்த அறம் என்ற சொல்லு பார்த்தீங்கன்னா நன்மை அவர்களின் வகையில் என்னவென்று, அந்த வகையில் அறத்தை இந்த பாரத காப்பியம் எப்படி போதிச்சிருக்குதுன்னு பார்த்துக்கலாம். முதலில் சகுனியை எடுத்துக்கலாம். சகுனியினுடைய அறம் மிகவும் முக்கியமானது. சகுனி பார்த்தீங்கன்னா அவருடைய வம்சத்தை பீஷ்மர் அழிச்சிட்டார் என்பதனால் பீஷ்மருடைய வம்சத்துக்குமே அது நடக்கணும் என்று அவர் தீமைகளை புரிந்தார். அவருடைய வகையில், அதாவது சகுனியினுடைய மனதில் அது எனக்கு சரிதான்ற மாதிரி சகுனியினுடைய எண்ணம் இருந்தது. பீஷ்மரனுடைய எண்ணம்
என்னவென்றால் அவர் எடுத்த சபதம் இருக்கு இல்லையா, மன்னரையும் அரியணையும் நான் என்றும் காப்பேன்ட்டு, அந்த சபதத்தின் அடிப்படையில் அவர் வந்து யாரை வேணாலும் கொல்ல துணிஞ்சிருக்காரு. குருக்ஷேத்திர போரில் பாண்டவர்களையே கொல்ல துணிஞ்சிருக்கிறாரு அவருடைய சபதத்திற்காக. இது மட்டும் இல்லாமல் வந்து யுதிஷ்டர் ஒரு வாக்கு நான் கொடுத்தேன்னா நான் மீறவே மாட்டேன்ற யுதிஷ்டர் கர்ணன் வந்து எனக்கு நல்லது செய்தவருக்கு தான் நான் நல்லது செய்வேன்ற ஒரு கூற்றை வைத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒருவரும் அவர்களுடைய வகையில் அறத்தினை வந்து கடைபிடித்திருக்கிறார்கள். சரி, அவர்கள் அறத்தை கடைபிடிக்கட்டும். இந்த அறம் போதித்த பாரத காப்பியத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாரத காப்பியத்தின் குருக்ஷேத்திர போர் இருக்கு இல்லையா, அதுல பாண்டிய மன்னன் பங்கேற்றிருக்கிறார். அதுலயும் யாரோட எதிர்த்து மோதி இருந்திருக்கிறார் அப்படின்னா வீரமரணம் அடைந்திருக்கிறார் என்றால் நம்ம அஸ்வத்தாமன், அதாவது இந்த பரமசிவனுடைய ஆசையினால் பிறந்த அஸ்வத்தாமனை எதிர்த்து சண்டை போட்டிருக்கிறார். அதுவும் வாளிலேயோ ஈட்டிலேயோ இல்லை, வில்வித்தையினால். வில்வித்தை என்பது நம்ம மகாபாரதம், அதாவது வந்து நம்மளுக்கு தெரிந்த கதாபாத்திரங்களில் நம்ம துரோணாச்சாரியாரை சொல்லிக் கொடுக்க மறுப்பார் நம்ம கர்ணனுக்கு. நீ வந்து இந்த மாதிரி ஒரு சத்திரிய குலத்திலேயோ இல்லை பிராமண குலத்திலேயோ பிறந்திருந்தா மட்டும்தான் இந்த கலையை கத்துக்க முடியும்ட்டு. அதனால வந்து கர்ணன் வந்து யோசிப்பாரு, அப்ப நீங்க எதுக்கு கத்துக்கிட்டீங்கன்ட்டு. இவர் வந்து அதே மாதிரிதான் இந்த மாதிரி வந்து ஒரு சண்டை போய்கிட்டு இருந்த நேரத்துல பாண்டிய மன்னர்கள் வந்து அதை கத்திருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்சவர்கள் பாண்டவர்களிலும் கௌரவர்களிலும் சரி, மொத்த பாரத காப்பியத்திலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த வில்வித்தை தெரியும். அந்த ஒரு சில பேர் யாருன்னா பீஷ்மருக்கு சொல்லி கொடுத்த குரு பரசுராமர், அவரை விட முன்னாடியே வந்து குரு பரத்வாஜர், அதுக்கப்புறம் அவருடைய பையன் துரோணாச்சாரியர், அதுக்கப்புறம் துரோணாச்சாரியுடைய பையனாகிய அஸ்வத்தாமனருக்கு பிறகு அர்ஜுனன் மற்றும் கர்ணன் இருவரும் கத்துக்கிட்டாங்க. அர்ஜுனனுடைய பையனாகிய அபிமன்யுவும் கத்துக்கிட்டான். இவ்வளவு பேர் தான் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு, அதாவது இந்த 7 நபர்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஆனா பாண்டிய மன்னனுக்கு தெரியும் என்றால் யோசிங்க, 7 நபர்களுக்கு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது முழுசா தெரியும்னா வில்வித்தை பாரத காப்பியத்தில். அப்பொழுது பாண்டியர்கள் அந்த காலத்திலேயே எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாகவும் வளம் வாய்ந்தவர்களாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று, தமிழ் மொழியும் எவ்வளவு வளம் வாய்ந்ததாக இருந்திருக்க வேண்டும் என்று யோசியுங்கள். அடுத்ததா நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மிகவும் பழமையான நாகரிகம் தாமிரபரணியினுடைய ஆற்றங்கரையில் தான் தமிழர்கள் முதலில் தமிழகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் தாமிரபரணி ஆற்றில் மட்டும்தான் தமிழர்கள் முதலில் தோன்றியிருக்கிறார்கள். அப்புறம் வைகையிற்கு சென்றிருக்கிறார்கள். வைகையிலிருந்து ஒரு கூட்டம் வந்து மலைகளில், அதாவது கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் சுற்றி உள்ள பகுதிகள், கொங்கு மண்டலத்தையும் கேரளம் ஒட்டிய பகுதிகளிலும் சேரர்கள் குடியிருந்தார்கள். எப்பொழுது வந்து காவேரி டெல்டா வந்து செய்யப்பட்டதோ உருவாக்கப்பட்டதோ, காவேரி டெல்டாவில் சோழர்கள் பிரிந்தார்கள். இதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு. இந்த பக்கம் நம்ம சமஸ்கிருதத்திற்கு பார்த்தீங்கன்னா முதலில் வந்து மௌரிய பேரரசு தான் ஒரு பேரரசு. அதற்கு முன்னாடி வந்து எந்த நாகரிகங்களும் பயன்படுத்தியதா நமக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரிய மொழி அப்படின்ற கூட்டத்தை சேர்ந்தது. அதாவது இந்தியாவிலிருந்து ஐரோப்பம் வரைக்கும் இருக்க மொழிகள் இந்தோ ஆரிய மொழிகள். இது ஈரான்ல தான் தோன்றியிருக்குது. அதாவது இன்றைய பர்ஷியாவில் தோன்றினால் இங்கு வந்திருக்கிறது இந்தியாவிற்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு ராஜ்யமாகிய மௌரிய பேரரசினுடைய முக்கிய மொழியே இந்த சமஸ்கிருத மொழிதான். ஆனா வந்து அந்த முக்கியமான பேரரசு மௌரிய பேரரசு இருக்காங்க இல்லையா, அவங்களால கூட தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியல. அதுக்கான காரணம் தமிழ் மன்னர்கள் தான். தமிழ்நாட்டை வந்து மௌரிய பேரரசு அழிக்கணும் என்று நினைத்தார்கள். அதாவது அசோகர் வந்து எப்படிப்பட்ட ஒரு மன்னர் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவர் போர்க்களத்துல எல்லாம் அழிவு தான் சந்திக்கப்படும். அந்த எதிர் போர்க்காலத்தில் எதிராக நிற்கும் அந்த மன்னர்கள் தோத்து தான் போவாங்கன்னு ஒரு சட்டம் மாதிரி இருந்தது. அந்த காலத்துல அது வந்து மனதிலேயே பதிஞ்சிருச்சு. அசோகர் போர் தொடுத்தா அவர்களுடைய கதை முடிந்தது. ஆனால் அசோகரால் கூட தோக்கடிக்க முடியாதவர்கள் நம்ம மூவேந்தர்கள் என்று நினைத்தால் தமிழனாக வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெருமை வேண்டும் என்று பார்த்துக்கோங்க. பாலியதானங்களையே தென்னிந்திய தலைநகரமா வச்சிருந்தாங்க. ஆனா அந்த பாலியிலிருந்தே அவர்களை துரத்தி அடிச்சு கலிங்கம் இருக்கு இல்லையா, கலிங்கா என்று நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்துல,
கலிங்கம் இருக்கு இல்லையா, கலிங்கத்திற்கு விடுதலையும் வாங்கி தந்திருக்கிறார்கள். கலிங்கத்திற்கு போர் தடுத்து விடுதலை வாங்கி தந்திருக்கிறார்கள் தமிழர்கள். அப்போது யோசிச்சுக்கோங்க, அசோகர் என்கின்றவர் ஒரு மிகப்பெரிய பேரரசர். அவர் ஆண்ட காலத்திலேயே நம்ம தமிழர்கள் வந்து எவ்வளவு வீரம் வாய்ந்தவர்கள் என்றால், அவர்களுடைய நிலத்தை மட்டும் காத்ததில்லை, அவர்கள் வந்து மற்றவர்களுக்கும் நிலத்தை வந்து விட்டார்கள். அதாவது கலிங்க பேரரசையும் மீட்டார்கள் இல்லையா. அதனால தமிழர்கள் எவ்வளவு வீரமா இருந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இது நம்ம வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் பேசப்பட்ட இடங்கள்ல இல்லை சமஸ்கிருதம் வந்து முக்கியமாக வந்து பூஜைகள்லையும் புனஸ்காரங்கள் செய்வதற்காக ஒரு பேச்சு வழக்கு மொழியாக இல்லாமல் வேத மொழியாக தான் இருந்திருக்குது. ஆனால் தமிழ் வந்து பேச்சு மொழியாகவும் இருந்திருக்குது. சமஸ்கிருதம் பேசப்பட்ட ஒரு சில இடங்களில் கூட அதுக்கு வந்து அவ்வளவு முக்கியம் தரப்படலை. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், முகலாயர்கள் வந்தார்கள், அரபியர்கள் வந்தார்கள். முகலாயர்களும் அரபியர்களும் வட இந்தியாவை பங்கு போட்ட போது தென்னிந்தியா மிகவும் சீரும் சிறப்புமாக இருந்தது. அதுக்கான காரணம், தென்னிந்தியா வந்து எந்த நாட்டையும் வந்து நில தொடர்பு கொள்ளவில்லை. நிலத்தால் தென்னிந்தியா யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை, எந்த நாட்டையும். ஆகையால் மட்டுமே தென்னிந்திய மன்னர்கள் வந்து வளர்ச்சிக்கு நேரம் எடுத்தார்கள். ஆனால் வட இந்தியாவில் வந்து கதையே வேற. சமஸ்கிருதம் பேசப்பட்ட இடங்களில் நம்ம மௌரிய பேரரசு வந்து போனப்ப பிறகு சுங்கர்கள் வந்தார்கள். சுங்கர்களுக்கு பிறகு குப்தர்கள் வந்தார்கள். குப்தர்களுக்கு பிறகு பல பல ராஜ்யங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் வந்து ஒரு ராஜ்யம்னா அரபியர்கள் வந்து மாம்லுக் என்கின்ற டெல்லி சுல்தான்கள் வந்து உள்ள வந்தார்கள். டெல்லி சுல்தான்கள் உள்ள வந்ததற்கு பிறகு கூட அப்ப மட்டும்தான் வந்து தமிழர்கள் வந்து விழுந்திருக்குவார்கள். அதுலேயும் ரொம்ப நாள்ல விழுவல. திருப்பியும் வந்து விஜயநகர பேரரசு எழுந்தது. விஜயநகர பேரரசுக்கு பிறகு மதுரை நாயகர்கள் வந்து ஆண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டை. அப்போது கூட பாத்தீங்கன்னா வந்து நீங்க முகலாயர்கள் ஆண்டப்ப கூட, அவுரங்கசீப் ஆண்ட போது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்தியாவினுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்ட்டு. அவுரங்கசீப்புடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிர்க்க தான் நம்ம மராத்தர்கள் வந்து எழுந்து வந்தார்கள். அந்த மராத்தர்களின் சத்ரபதி சிவாஜியையும் நம்மளிடம் வரவில்லை. சிவாஜி வந்து ஒரு சில இடங்களை வந்து கைப்பற்றி இருப்பார். தஞ்சாவூரிலிருந்து வேலூர் மாதிரி ஒரு சில இடங்களை கைப்பற்றிருக்குவார். ஆனால் மீதி தமிழ்நாட்டை அவர் கைப்பற்ற முடியலை. அது மட்டும் இல்லாமல் மீதி தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு வந்து வரலாற்றில் டெல்லி சுல்தானியர்களிடமும் பிரிட்டிஷர்ஸ் அதாவது ஆங்கிலேயர்களிடமும் மட்டும்தான் அடிமைத்தனம் பட்டிருந்தது. அதை தாண்டி வேற எங்கேயுமே வந்து அவர்கள் வந்து கை கொள்ளப்படவில்லை. அதாவது வந்து இந்த நாடு வந்து நம்ம தமிழ்நாடும் அதை சுற்றி உள்ள இடங்களும் என்னைக்கும் வந்து எந்த நாட்டாலையும் வந்து இன்வேட் ஆகலை. எந்த நாடும் வந்து போர் தொடுக்கலை அது மேலே. அதனால வந்து அவர்களுக்கு வளர்ச்சிக்கு காலம் இருந்து ஹம்பி அப்படின்ற கர்நாடக நகரத்தில் பார்த்தீங்கன்னா தெருக்கல்ல வந்து விற்றுருக்காங்க. சந்தைகளில் வந்து மாணிக்க கற்களையும் கோமியத கற்களையும் என்னமோ சாதாரண பொருட்கள் மாதிரி விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வளம் எப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு செல்வ செழிப்பானதுன்னா, நம்ம மாமலுக்கர்கள் வந்து வரத்துக்கு முன்னாடி, டெல்லி சுல்தான்கள் வரத்துக்கு முன்னாடி மிகவும் தொன்மையான ஒரு கோயில், மிகவும் பழமையான ஒரு கோயில் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில். ஆனால் அந்த கோயிலை வந்து அவர்கள் வந்து லூட் பண்ணார்கள், அதாவது வந்து கொள்ளையடிச்சார்கள். அதற்கு பிறகுதான் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இன்னைக்கு திருப்பியும் கட்டப்பட்டிருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும் இல்லை, நம்ம இது திருச்சிராப்பள்ளியினுடைய ஸ்ரீரங்கம் கோயில் மற்றும் பல கோயில்கள் கீழே வந்து தென்னிந்தியாவில் வந்து அழிந்தது. ஆனால் வட இந்தியாவை வந்து கம்பேர் பண்ணும்போது தென்னிந்தியாவில் வந்து தாக்கம் வந்து குறைவு. ஏன்னா வட இந்தியாவில் எல்லா இடமும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து வாழ்வு அப்படின்றதே வட இந்தியாவில் கேள்விக்குறியாக இருந்தப்ப தென்னிந்தியா வந்து மிகவும் சேஃபாக இருந்தது. அதனால தான் தமிழ் மொழி வளர தொடங்கியது. சமஸ்கிருதம் பூட்டி வச்சதுனால தான் இன்று வந்து அழிந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நம்மளுடைய கருத்து, அதாவது என்னுடைய தனி கருத்து என்னவென்றால், தமிழ் மொழியில் வந்து தொன்மையான நூல்களும் தொன்மையான இலக்கிய மற்றும் இலக்கண வளங்கள் இருக்கிறதுனால் நான் தமிழ் மொழியை தான் வந்து ஆதரிக்கிறேன். ஆனால் வந்து இது என்னுடைய கருத்து மட்டும்தான். தமிழ் மொழி பழமை வாய்ந்ததுன்றது என்னுடைய கருத்து மட்டும்தான். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் வந்து உண்மையாகவே இன்றும் வாழக்கூடிய ஒரே ஒரு பழமையான மொழினா தமிழ் மொழி தான். சரி, நன்றி, வணக்கம்.